வந்துட்டா? ஆம். ஓகே. போன கிளாஸ்ல கடைசியா நாங்க பார்த்தது அடையாளங்கள் தொடர்பான விஷயங்களை பத்தி பேசினோம். போயிட்டு ரெக்கார்ட கேட்டு பழகினீங்களா? ஆம். சொல்லலுமா இப்ப? டாட்டா சொல்லலுமா? ஆம். ஓகே. ஒவ்வொன்றா வர வர சொல்லுங்க பாபு. வர வர சொல்லணுமா? فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين மாஷா அல்லாஹ், சூப்பர். மிச்சமே நல்ல மிச்சமே நல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஹைரன். நாங்க அப்படியோ அடுத்த பகுதிக்கு நாங்க போவோம். அடுத்த பகுதி இப்போ உங்களுக்கு நல்லா கேட்டுக்கொள்ளணும் ஜெயினர். எழுத்துக்கள் சொற்கள் எல்லாம் தெரியும். அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்களும் தெரியும். சொற்கள் சொற்களாக உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச் என்னண்டா, நாங்க சொற்கள் சொற்களாக உச்சரிக்கிறதுல இருந்து சூறாக்களாக பக்கங்களாக ஓதுகின்ற டைம்ல சின்ன ஒரு வித்தியாசம் கொண்டு வருது. நாங்க சரியான பாரிமார்கள் ஓதுகின்ற அல்லது தஜ்வீத் சட்டங்கள்ல சரியாக பின்பற்றி ஓதுகின்ற அந்த ஓதல் போல எங்களோட ஓதல் வருது இல்ல. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படித்தானே? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு பிளாங்க் ஒண்டி ஒரு ஒரு இடைவெளி கேப் ஒண்டி. அதாவது எங்களுக்கு எழுத்துக்கள் தெரிந்திருந்தாலும் சொற்கள் தெரிந்திருந்தாலும் அவைகளை வைத்துக்கொண்டு எப்படி நாங்க வசனங்களாக சரியாக ஓதுறது என்ற ஒரு பகுதி இந்த இடத்துல பிளாங்காக இருக்குது. அதைத்தான் இன்றைய பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க முழுமையாக பார்க்கறதுக்கான ஆரம்பத்தை போட 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 போறோம். இன்னைக்கு அதான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, வசனமாக ஓதுறோம் என்றால் முதலாவது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல நல்லா கேட்டுக்கொள்ளணும். நாங்க வசனத்துல நடுவுல ஓதுறது போல, வசனத்துல ஆரம்பத்துல ஓதுறது போல வசனத்தை நாங்க முடிச்சு வைக்க முடியாது. அப்படி வச்சா இல்ல இல்லைன்னா, வசனத்துல ஆரம்பத்துல ஓதுறது நடுவுல ஓதுறது போல நாங்க நிற்பாற்ற இடத்துல ஓதையலாது. அப்ப நிப்பாற்ற இடத்துல கொஞ்சம் என்ன செய்யணும்? வித்தியாசமான ஓதலுக்கு நாங்க போக வேண்டி இருக்குது. என்ன வித்தியாசம்? அது எப்படி வித்தியாசமா ஓதுறதுங்கிறத நாங்க பார்ப்போம். சரி. பார்ப்போம். முதலாவது விஷயம், வசனத்துல இறுதியில குழப்பம் இல்லாம, சரியா, வசனத்துல கடைசியில குழப்பங்கள் எதுவும் இல்லாம நாங்க ஓதணும்டா எங்களுக்கு 3 மெத்தட் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வசனத்தை நிப்பாட்டினாலும், அது வசனத்தை முடிச்சு நிப்பாட்டினாலும் சரி, எங்கட மூச்சு இதுக்கு மேல ஓத இயலாது என்ற லெவல்ல நீங்க நிப்பாட்டினாலும் சரி, எந்த வசனத்தை நீங்க ஓதி முடிச்சு நிப்பாட்டினாலும் பின்னால வார 3 முறையில ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க நிப்பாட்டணும். கலைனா, எஸ். முதலாவது முறை என்னென்றால், என்ன முறை சொல்லுங்க தெரியுமா? முதலாம் முறை என்னண்டு சரியா தெரியா? வசனத்திட இறுதியில நீங்க நிப்பாட்ட போற இடமே தானே, அந்த இடத்துல இறுதியாக வரக்கூடிய அடையாளம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வாருது. என்ன அடையாளம் இது சொல்லுங்க பாபு? فتح مد فتحتين இதுல ஒன்று, இதுல ஏதாவது ஒன்று வரணும். அப்படி இல்லையா, வசனத்துல கடைசியில என்ன வரணும்? فتح مد அலிஃப் வரணும். அலிஃப், இது அலிஃப். ஃபதஹ் மத் இப்படி வராது. இது என்னது? அலிஃப் ألف வரணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நாங்க எப்படி ஓதணும் என்றால், வசனத்துல இறுதி எழுத்துக்கு தானே
வசனத்துல வர கடைசி எழுத்து நாங்க 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓத வேண்டும். அது என்னது 2 அளவுண்டால் கீழே சொல்லிக்கிறாங்க பாருங்க. 2 அளவுண்ட அர்த்தம் என்னண்டா, உங்களோட கை விரல் ஒண்ட நீங்க மூடி திறக்கிற டைம் எவ்வளவு நேரம் போகும்? உங்களோட கை விரல் ஒண்ட மூடி திறக்கிறது எவ்வளவு நேரம் போகும் ஜெய்னப்? அளவு ஆ, 1 செகண்ட் போதும். 1 செகண்ட் போதும் உங்களோட கை விரல் ஒண்ட மூடி திறக்கிறதுக்கு. சரி, இந்த உதாரணங்களை பாருங்க. ஒவ்வொன்றிடையும் இறுதியை மட்டும் ஓதி காட்டுங்க, எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். அஃப்வாஜா ஏன் அஃப்வாஜன் ஓதக்கூடாது? அலிஃப் வந்து மாஷா அல்லாஹ், வெரி குட். வசனத்துல கடைசியில அலிஃப் வந்திக்குது. இன்னும் ஒரு காரணம் என்ன? இறுதியான அடையாளம் என்ன வந்திக்குது? தா இறுதியான அடையாளம் என்ன வந்திக்குது? இறுதி எழுத்து என்ன வந்தீங்கன்னு கேட்கல. என்ன இறுதி அடையாளம்? கஸ்ரத்துன் ஆ, கஸ்ரத்துன் இதா இறுதி அடையாளம் கஸ்ரத்துனா வந்திக்குது. இது அடையாளம் அல்ல, இது ஒரு எழுத்து. நான் கேட்ட இறுதியாக வந்திருக்கிற அடையாளம் என்ன வந்திக்குது? ஃபதஹத்தன் பத்தாதுன்னா இது. ஆஹா, ஃபதஹத்தைனி ஃபத்ஹத்தைனி. இது எப்படி ஓது ரெண்டாவது? ஹா உன்னோட சவுண்ட் போதாது, நீ தூரத்துல இருந்து கேட்கிற மாதிரி கேக்குது. மாலஹா இறுதியில அலிஃப் வந்துள்ளது. மூணாவது அர்ருஜுஆ விலங்குல சவுண்ட் கேக்குது இல்ல. அர்ருஜுஆ அர்ருஜ்ஆ. ஏன் ஆண்டு நீட் பாட்டீங்க? அலிஃப் வந்து அலிஃப் வரல. எங்க வந்தீங்க அலிஃப்? வரவில்லையே. ஃபதஹு மத்து ஃபத்ஹு மத் என்ற அடையாளம் இறுதி எழுத்துக்கு வந்திருக்குது. சரி, இப்ப உங்களுக்கு இது 3 விளங்கினா? ஆம் எஸ். இப்ப நாங்க இரண்டாவது முறையை பார்ப்போம். இரண்டாவது முறை என்னென்றால், வசனத்துல கடைசியில வரக்கூடிய எழுத்து அல்லது நீங்க நிப்பாற்ற இடத்துல இறுதியாக வரக்கூடிய எழுத்து இந்த மாதிரியான தாவாக வந்தால் என்ன தாக்கு பேர் என்ன இதுக்கு? உங்களோட ஊர்ல இந்த தாக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? தா ஆ, குண்டுத்தா ஒன்று தா. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? இந்த சவுண்ட் உங்களோட ஓதலுக்கு போதாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதால இன்றைக்கு ஓதுறதுக்கு தேவைப்படாது. பட் நீங்க ஓதுறதுக்கு இந்த சவுண்ட் அடிப்படையில போதாது. அதுக்கு என்ன மாதிரி சவுண்ட்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். சரியா ஜெய்னப்? சரி, இப்ப வசனத்துல கடைசியில இந்த மாதிரி குண்டு தா மட்டுமா, வேற எந்த தான் வரப்படாது. நிறைய தாக்களிக்கு இந்த இதையும் தான் தான் சொல்லுவோம், இதையும் தான் தான் சொல்லுவோம். இதெல்லாம் வர இயலாது. இதெல்லாம் வந்து நாங்க பேசுற இந்த ரூல்ஸுக்குள்ள வராது. இந்த முறை 2க்குள்ள வராது. முறை 2ல எது வரும்? சட்டி குண்டு தா மட்டும்தான் வரணும். இந்த வசனத்துல இறுதியில இந்த குண்டு தா வந்துச்சு என்றால் நாங்க என்ன செய்யணும் என்றால், அந்த குண்டு தாவை பெரிய ஹாவாக மாற்றி பெரிய ஹாவாக மாத்தணும். இந்த தாவை எடுத்து போட்டு பெரிய ஹாவை போடணும். அதுக்கு என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சுதான் நாங்க ஓதணும். விளங்கினா இது? ஆம் எஸ். இது மூணையும் நிப்பாட்டி காட்டுங்க, எப்படி நிப்பாட்டு? அஉலு கத மூக்கதத் அப்படியே நிப்பாட்டுறது. சவுண்ட் கேக்குது இல்ல? சவுண்ட் கேக்குது இல்ல? அஉலு கத மூக்கதத் அப்படியே நிப்பாட்டுறது. ஜெயினர், ஜெயினர், உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல?
மிச்சம் தூரத்துல இருந்து பேசுற மாதிரி உங்களோட சவுண்ட் கேக்குது. ஜெயினப், और பேசுறது கேக்குதா? நீங்க மிச்சம் தூரத்துல இருந்து பேசுற மாதிரி கேக்குது உங்களோட சவுண்ட். அதனால நீங்க ஓதுறது தெளிவா கேக்குது இல்ல. என்னத்த ஓதுறீங்க, எப்படி வருதுங்கிறது கேக்குது இல்ல. உங்களோட டிவைஸை கொஞ்சம் கிட்ட வச்சு கொண்டு சொல்லி नारुल्लाहिल பாருங்க. कदा விளங்குது இல்ல. இது எப்படி வரும்? விளங்குது. இது எப்படி வரும்? நான் கோல் அடிச்சு இது மாதிரி சொல்லி காட்டுங்க. மூகதத்து, மூகதத் எப்படி வரும்? मुकदा ஆ, மூகதா. என்ன செஞ்சீங்க? मात्रियो விளங்குது இல்ல, விளங்குது இல்ல. मात्रियो உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல. நான் பேசுறது சவுண்ட் கேக்குதா கேட்காம தூரத்துல இருந்து வருதா சவுண்ட்? கேக்குது அதுதான் இதுதான் உங்களோட சவுண்ட்லாம் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டை கேட்கணும். உங்களோட ரெக்கார்ட், உங்களோட ரெக்கார்ட் நீங்க ஓதுறது பேசுறது எந்த அளவு தூரம் கேக்குதுங்கிறது முக்கியம். இந்த ரெக்கார்டிங்க கேட்கலுங்க, கேட்டு பாருங்க. உங்களோட சவுண்ட் தெளிவா விளங்குதாங்கிறது முக்கியமா. ரெண்டாவது எப்படி வரும்? إنها عليهم موصدة ஆ, கடைசி பத்துல எப்படி வரணும்? موصدة கடைசியில ஹால நிப்பாட்டணும். மூணாவது في أمد ممددة என்ன செஞ்சீங்க கடைசிக்கு? கடைசிக்கு என்ன செஞ்சீங்க? சவுண்ட் காணும். ஜெயினப், பேசுறது கேக்குதா? और ஓம். என்ன கேட்டேன் கடைசியா? லாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சு நிப்பாட்டினீங்க மூணாவது? கடைசியில என்ன செஞ்சு நிப்பாட்டினீங்க? कसरतैन ம்? कसरतैन கஸ்ரத்தைன் வச்சா நிப்பாட்டினீங்க. அப்ப முமத்தத தின்னண்ட நிப்பாட்டணும். அப்ப கஸ்ரத்தின் வச்சு நிப்பாட்டணும். ஜெயினப், விட வருது இல்ல. ஜெயினப், और கேட்ட கேள்வி விளங்கினா? في أمد ممددة நான் கேட்ட கேள்வி விளங்க இல்லையா? பேசுறது கேக்குது இல்லையா? அப்ப நான் கேள்வி ஒண்ணு கேட்டேனே, ஓட சொன்னா என்ன கேட்டேன் விளங்கிச்சா? விளங்கல ஆ, திரும்ப சொல்லு. ஆ, என்ன கேட்டேன்னா மூணாவது நிப்பாட்டினீங்க தானே. என்ன செஞ்சு நிப்பாட்டினீங்க? கஸ்ரத் ஐனி வச்சு நிப்பாட்டினேன், பத்தகத்துன் வைத்து நிப்பாட்டினேன், சுக்கூன் வைத்து நிப்பாட்டினேன். என்ன செஞ்சு நிப்பாட்டினீங்க? कसरतैन கஸ்ரத் ஐன் வச்சு நிப்பாட்டினீங்க அப்படியா? और கஸ்ரத் ஐன் வச்சு நிப்பாட்டினா எப்படி முமத்ததா வருது? பிழை. முமத்ததத்தின் என்ற நிப்பாட்டணும். கஸ்ரத் ஐன் வச்சு நிப்பாட்டினா முமத்தத என்ற நிப்பாட்டுறது அப்படியா? இல்ல. அப்ப நீ சொன்ன விட பிழையா, ஓதுனது பிழையா? சொன்ன விடை பிழையா அல்லது ஓதுனது பிழையா? எது பிழை, எது சரி? ரெண்டாவது முறை விளங்கிச்சா? முதலாவது என்ன முறைன்னு சொல்லி
உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, நான் மட்டும் தான் பேசுறேன். ஜெயினப் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, சோ எங்களுக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். நான் பேசுறதை விட நீங்க பேசுற சவுண்ட் கூட கேட்கணும். இது நான் பேசுறதுல 10ல் 1 கூட உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. காட்டுகள் வளங்களை. நீங்க பேசுறதே கேக்குது இல்ல. என்ன? மூணாவது காட்டுகள் வளங்களை. நான் 3வது கேள்வி கேட்கல. 2வது முறை என்ன சொல்லுது? இப்ப விளைஞ்சா கேள்வி. முறை 2ல என்ன விளங்கிச்சு உங்களுக்கு? என்ன விளங்கிச்சு? சரியா? ஆஹா. முறை 1 என்ன என்ன படிச்சோம்? இன்னைக்கு நாங்க என்ன தலைப்பு படிச்சு கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாங்க இப்ப என்ன தலைப்பு படிச்சு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நாங்க படிச்சு கொண்டிருக்கிற தலைப்பு என்ன? சரியா? அப்படியா? ஜெயினப், வசனத்தின் இறுதியில் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. நீங்களால ஒன்றும் செய்ய முடியாது. வசனத்தின் இறுதியில் குண்டுத்தா வருது. என்ன பிரச்சனைன்னு விளங்குது இல்ல. உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி விளங்குது இல்லை எங்களுக்கு. ம்? சார், உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே ஜெயினப், என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. என்ன செய்யுது? எப்படி கிளாஸ் ஜெயினப், ஆம். உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை இது. நீங்க மிச்சமே தூரத்துல இருந்து கிளாஸ்ல பேசுறீங்க, அதான் எங்களுக்கு விளங்குது இல்ல. சார், ஜெயினப், ஆம். ஆ பேசுறே கேக்குதா? ஆம். நாங்க இன்றைக்கு படிச்சு கொண்டிருக்கிற தலைப்பு என்ன? குண்டுத்தாவை ஹா அது நாங்க இப்ப கடைசியா இப்ப சொன்னீங்க. இப்ப முறை 2 தெரியாது நீங்க இப்ப கேட்டதுக்கு. முறை 2 என்ன சொல்லி தெரியாது நீங்க இப்ப. அது முறை 2க்குரிய விஷயம். தலைப்புகள் என்ன நான் இன்றைக்கு படிச்சு கொண்டே முதலாவது என்னத்தை படிச்சோம்? இப்ப நீங்க விளங்கிச்சான்ற ஓன் சொன்னீங்க. நீங்க இப்ப முதலாவது விளங்கிச்சா கிடையாது. ஓன்னு சொன்னேன். என்ன முதலாவது?
அடையாளம். அடையாளம் படிச்சீங்க போன கிளாஸ்ல. என்ன செய்யணும் இப்ப அதை குழப்பி வச்சுட்டீங்க. போன கிளாஸ்ல அடையாளத்தை படிச்சு இன்றைக்கு அடையாளங்களை பிராக்டிஸ் பண்ணி எல்லாத்துலயும் சரியும் எடுத்து அப்ப அடையாளம் எது எழுத்ததே தெரியாது அப்படியா? எழுத்துக்கள். எழுத்துக்களா? ஜெய்னப், பிடிக்கப்படாது, படிச்ச விஷயம் மறக்கப்படாது. அப்ப நான் விளங்கிச்சான் இது நான் விளங்கிச்சான் இருக்க மாட்டேன். இது போற நான் உங்களை விளங்கப்படுத்த சொல்ல போறேன். ஒவ்வொரு சாப்டர் முடிய கொள்ளே நீங்க விளங்கப்படுத்த தெரியும். அப்பதான் சரி விளங்கிச்சா ஓண்டா விளங்கின பேர ஏப்பண்டா. நாங்க இன்றைக்கு பார்க்கிற தலைப்பு வசனமாக ஓதுற டைம்ல எப்படி வசனமாக நாங்க ஓதுற டைம்ல அந்த வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டுது அந்த தலைப்பு. வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய ஒழுங்கு, நிறுத்த வேண்டிய முறை எப்படி நிப்பாட்டுறது. விளங்கிச்சா? ஆம். என்ன விளங்கிச்சு? வசன இறுதியில் ஓத வேண்டிய முறைகள். விளங்கல, எனக்கு விளங்கல உங்களோட சவுண்ட். வசன இறுதியில் ஓத வேண்டிய முறைகள். வசனத்துல இறுதியில ஓத வேண்டிய முறைகள். முதலாவது முறை படிச்சிட்டீங்களா? முறை ஒன்று படிச்சிட்டீங்களா? ஆம். என்ன முறை? உண்டுத்தா. ஆ தா. விலங்கல சவுண்ட் கேக்குது இல்ல. ஹயர் ஜெய்னப், உங்களோட சவுண்ட்ல ஏதோ பிரச்சனை உண்டு மாதிரி விளங்குது. ரெக்கார்டை கேளுங்கோ, பிரச்சனையை கொஞ்சம் பார்த்து செஞ்சுட்டு வாங்கோ. நான் கொஞ்சம் திருப்பி அடுத்த கிளாஸ் அது விளம்பரப்படுத்துறேன். சவுண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை மாதிரி ஃபுல்லா பாத்துக்கோங்க என்ன சவுண்ட் சொல்லி. சவுண்ட்ல எந்த பிரச்சனை உங்களோட சவுண்ட் எங்களுக்கு கேட்கறது போதாது. நீங்க பேசுறது சத்தம் போட்டு கத்தி பேசினாலும் எங்களுக்கு கொஞ்சம் தான் கேட்குது. உங்களோட மைக்ல ஏதோ பிரச்சனை உண்டு மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. பார்த்து ரெடி ஆயிட்டு வாங்க. மைக்கை பார்த்து ரெடி ஆயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடையும் செகண்ட் மெத்தடையும் நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். எனக்கு தெளிவு விளங்கப்படுத்தணும். நான் விளங்கப்படுத்தி ரெக்கார்டிங் இருக்குது. ரெக்கார்டு கேட்டாலும் உங்களுக்கு விளங்கப்படுத்திடும். அடுத்த கிளாஸ்ல இப்படி உங்களோட சவுண்ட் கேட்கல. இதுதான் உங்களுக்கு ஓதெல்லாம் போகும். இன்ஷா அல்லாஹ் பேசுனது விளங்கி நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.